உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பாடகி ஜானகி அம்மா அவர்கள் வயது மூப்பின் காரணமா சமீபத்தில் உயிரிழந்தது ஒட்டுமொத்த இந்தியாவையே சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்துச்சு. பல திரைப்பிரபலங்கள், பாடகர்கள், பொதுமக்கள்னு பலரும் மைசூர்ல வைக்கப்பட்ட அவங்க உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. ஜானகி அம்மாவோட பேத்தி அப்சராவும் ஒரு பாடகியா அவங்க பல நினைவுகளை உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு பாட்டியா அவங்க எனக்கு பல மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்திருக்காங்க. அவங்க எந்த கஷ்டமும் இல்லாம குடும்பங்கள் எல்லாம் கூட இருக்கும்போது சாந்தமா தான் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னு ஜானகி அம்மா பேத்தி சொல்லியிருந்தாங்க. இன்னமும் பலரும் ஜானகி அம்மாவோட இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாம வருத்தப்பட்டு பேசுறதையும் பார்க்க முடியுது. ஜானகி அம்மா இறப்புல அவங்க பேத்தி அப்சரா நியூஸ் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. நிறைய பேரு நீங்க சிரிச்ச மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு ஜானகி அம்மாவோட பேத்திய விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஜானகி அம்மாவோட பேத்தி அப்சராவே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பாட்டி ஜானகி அம்மாக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட அக்கா வர்ஷாவை தான். ஜானகி அம்மாவும் என்னோட அக்காவும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கிறத வார்த்தையால விவரிக்க முடியாது. ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்த மாதிரி இருப்பாங்க. வர்ஷா தான் இப்போ நான் இந்த இடத்துல இருக்க காரணம். அவ தான் பாட்டியை நல்லா பாத்துக்கிட்டா. எல்லாமே அவ தான் பண்ணுவா. ஆனா 2023 ஆகஸ்ட் மாசம் அவ உயிரிழந்துட்டா. எங்க குடும்பத்தால அந்த இழப்புல இருந்து இன்னும் மீள முடியல. சோகம் எதுவும் மறையாது. காலம் ஃபுல்லா அதை நம்ம சுமந்துதான் ஆகணும். இப்போ பாட்டியும் அவளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆறுதல் தர ஒரு விஷயம். கடந்த சில நாட்களா சிலர் எனக்கு ஜானகி அம்மா இறந்தது சோகமே இல்ல, என்னோட கண்ணில் தண்ணியே வரலன்னு கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. கண்ணில் வர அழுகைய வச்சு நீங்க நான் பாட்டி மேல வச்சிருக்கிற அன்பை அளக்காதீங்க. இறப்பு ஒரு ஆழமான ஆன்மீக நிலைன்னு ஜானகி அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அன்பும் சேர்ந்து மறையாது. என்னோட அனுபவங்கள் என்னை வலிமையா மாத்தி இருக்கு. சில சமயம் சோகம் சத்தமா இல்லாம அமைதியா கூட இருக்கும். நம்ம பப்ளிக் ஃபிகரா இருக்கவே இந்த மாதிரியான வதந்திகள், கட்டுக்கதைகளை எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. எங்க குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. எங்க அக்கா மற்றும் பாட்டி குழந்தை மாதிரி. அவங்களை யாராவது மீட் பண்ணனா உடனே எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிரும். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. அது எனக்கு ஒரு மன நிம்மதியா கொடுத்திருக்கு அப்படின்னு ஜானகி அம்மாவோட பேத்தி அப்சரா ரொம்ப எமோஷனலா பேசி அவங்கள பத்தி வெளியான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.